வெனிசுலா, கொலம்பியா ஆகிய நாடுகள் மீது தாக்குதல் நடத்த அமெரிக்கா திட்டம் போட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இப்படி பரபரப்பான சூழலுக்கு மத்தியில் அமெரிக்க படைகள் தீவிர போர் பயிற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர். நடக்கப் போவது என்ன, விரிவாக பார்க்கலாம் இந்த காணொளியில். தென் அமெரிக்க நாடுகளில் இருந்து அமெரிக்காவுக்குள் அதிக அளவில் போதைப் பொருட்கள் கடத்தப்பட்டு வருகின்றன. இந்த போதைப் பொருட்கள் அனைத்தும் கடல் வழியாகவும் தரை வழியாகவும் அமெரிக்காவுக்குள் நுழைந்து விற்பனை செய்யப்பட்டு வருகின்றன. போதைப் பொருள் கடத்தலை தடுக்க கடும் நடவடிக்கைகளை எடுத்து வரும் அமெரிக்க அதிபர் டிரம்ப் சர்வதேச எல்லையில் பாதுகாப்பு படைகளை குவித்து வருகிறார். பாதுகாப்பை மீறி கரிபியன் கடல் வழியாக போதைப் பொருள் கடத்தி வந்த நீர்மூழ்கி கப்பலை அமெரிக்க படைகள் சுட்டு வீழ்த்தின. போதைப் பொருள் கடத்தல் பின்னணியில் சீனா இருப்பதாக நேரடியாக குற்றம் சாட்டினார் அதிபர் டிரம்ப். அதே சமயம் அமெரிக்காவுக்குள் இனி போதைப் பொருள் கும்பல் நுழைந்தால் அவர்களை கொல்லாமல் விடமாட்டேன் என சூளுரைத்தார். இதனையடுத்து கரிபியன் கடலில் அமெரிக்க போர்க்கப்பல்கள், போர் விமானங்களை குவிக்க அதிபர் டிரம்ப் உத்தரவிட்டுள்ளார். இப்படி பரபரப்பான சூழலுக்கு மத்தியில் மத்திய அமெரிக்கா கடற்பகுதியில் அமெரிக்க ராணுவ படைகள் தீவிர போர் பயிற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த போர் பயிற்சியில் F-35 ரக போர் விமானங்கள், அணுகுண்டு நீர்மூழ்கி கப்பல்கள், ஏவுகணைகள், ஆயிரக்கணக்கான வீரர்கள் இந்த போர் பயிற்சியில் ஈடுபட்டுள்ளனர். தென் அமெரிக்காவில் இருந்து போதைப் பொருள் கடத்தி வந்த நீர்மூழ்கி கப்பலை சமீபத்தில் அமெரிக்க படைகள் தாக்கி அழித்தன. தற்போது வெனிசுலா, கொலம்பியா ஆகிய நாடுகளுக்கு தாக்குதல் நடத்த அமெரிக்கா திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதற்கிடையில் எங்கள் மீது போர் தொடுத்தால் பதிலடி கொடுக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம் என வெனிசுலா அதிபர் பதிலடி கொடுத்துள்ளார். இதனால் அமெரிக்கா, வெனிசுலாவுக்கு இடையே போர் பதற்றம் அதிகரித்துள்ளது.